வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ரமேஷ் சாருக்கும், ஜியோ ஹாட்ஸ்டாருக்கும், அப்புறம் என்னோடய அருமை தம்பி சுரேஷ் சங்கையா அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் குகன் சார் வாங்க சார், மேலே வாங்க சார் ப்ளீஸ். நான் தான் சார் எல்லோரும் கூப்பிட்றேன் போகும்போது பேமெண்ட். நீ எது சொன்னாலும் தப்புடா. என்னன்னா, இந்த படம் வந்து எடுத்துட்டு சுரேஷ் சங்கையா மறைஞ்சிட்டான். அவன் நம்ம எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு, சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு முதல் காரணம் உங்களோட ஆதரவு தான். உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியும், கூட இருந்தும் பார்த்துருக்கேன். நான் அப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இப்போ எல்லாமே எனக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது, 2 மணிக்கு அழைச்சிட்டு எல்லாம் அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 hour நான் மீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா அது தப்பாகிடும், இது ஏன் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். லவ்லின், அப்புறம் கேமராமேன் சார், தியாகு சார், புகன் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய எனக்கு நம்ம ப்ரெஸ்க்கு நண்பர்கள் எல்லாருமே வெளியே சொன்னாங்க, இங்கேயும் மேடம்லாம் சொன்னாங்க, நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இதுமாதிரி நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் சொன்னீங்க, அது 300 மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நம்ம டீம், தெரியல. அது அர்ஜுனன் 10 அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு நான் என்றைக்குமே எப்போவுமே நல்ல கதையும் காமெடி கலங்கள் அது அமைகிற எல்லா படங்களும் நான் பண்ணுவேன். முக்கியமாக நம் மக்களோட பிரச்சனைகளை என் மூலயமா சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க எந்த கதையாக இருந்தாலும் எடுத்துடுவாங்க, சத்தியமாக நான் பண்ணுறேன். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி, தேங்க்யூ சார். நான் அப்படியே சரி சார், ஒரு 2 வார்த்தை பேசிட்டோம், அப்படி இவனே தப்பாக எழுதுவான் பாலா. நான் அத்தனை உதவி இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் மன்னிக்கணும் நண்பர்களே, உங்கள் பேர் முழுசாக எனக்கு தெரியல. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் ஈபியாக நின்று அந்த படத்துக்கு வந்து முழு அந்த அவரோட ஒத்துழைப்பை கடைசி வரைக்கும் ஆர்ட்ஸார்லேருந்து அந்த கண்டென்ட் அவுட்டுக்கு ஃபைனலாக கொடுக்குற வரைக்கும் நின்று அவர் நரன் சாருக்கு அடுத்த நன்றி சொல்லணும். அது ஸோ இதில் நடித்த யோகி பாபு சார் இப்போ வரைக்கும் அவர் வந்து இந்த பப்ளிசிட்டிக்கு வந்து அவரோட தொடர்ந்து ஒத்துழைப்பை கொடுத்துட்டே இருக்கார், அவருக்கு நன்றி. ஏன் இதுக்கு எல்லோரும் ஒருத்தருக்காக நன்றி சொல்கிறேன்னா, இது சுரேஷ் சங்கையா இருந்திருந்தார்னா இந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நடிகனாக மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டராகவும் இந்த நன்றியை சொல்லணுன்றது என்னோடய கடமையாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, ஸோ உங்களுக்கு அதுவும் சுரேஷ் சங்கையாவுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் சண்டை வரும், ஆனால் இருந்தாலும் வந்து அப்படி எதையாவது ஒன்று முகம் சுளிக்காமல் இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்தை வந்து அந்த திரைமொழியில் கொடுத்தாரு பாருங்கள், சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், அவருக்கு வந்து பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த படம் என்ன மாதிரியான கலரில் வரும், எப்படி வரும் அப்படின்றது அவங்க ஒன்றுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசும்போதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அது ஃபைனல், ஏன்னா சுரேஷ் சங்கையா வந்து கடைசி நேரத்தில் அவருக்கு உடல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கும்போது அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சார் பாருங்களேன், அது கேமராமேனுக்கு நன்றியை சொல்லணும். அதே மாதிரி இவ்வளோ ஃபுட்டேஜு இதை வந்து இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் கொடுத்தார்ல எடிட்டர் ராமர் சார். ஸோ அவருக்கு வந்து ஆமாம், இப்போ கேட்டேன் நான், என்ன சார் படம் அரசன் அப்படின்னார். நீங்கள் தான் தெரியுமா எல்லாம் பெரிய படங்கள் தான் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படி, அதுக்கிடையில் சின்ன படங்களும் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ எந்த படத்துக்குனாலும் அவரோட உழைப்பை வந்து ஒரே மாதிரி தான் செலுத்துகிறாரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே மாதிரி இசையமைப்பாளர் நிவாஸ்க்கு, அவர் தெரியல வரல சார், அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணுன்னா பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்களேன், எந்தவித ஏன்னா காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் பெரிய படங்களுக்கு விட இந்த படத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டாங்க அப்படின்றது இந்த படத்தோட பப்ளிசிட்டியிலேருந்து அது தெரிஞ்சது. ஏன்னா சின்ன சின்ன ரீல்ஸ்லேருந்து யூடியூப்பில் நிறைய எங்கே திரும்பினாலும் கிணத்த காணும்னு அது வந்து அது முக்கியமான ரோல் வந்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இது எல்லாத்துக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹாட்ஸ்டாருக்கும், தயாரிப்பாளருக்கும், இயக்குனருக்கும் மிகப்பெரிய நன்றி, மகிழ்ச்சி.
நன்றி. இயக்குனர் சுரேஷ் அங்கையா எழுதிய கதாபாத்திரங்கள் எல்லாமே அந்த கிராமத்து பின்னணியில் அவங்க நடித்தவங்களா இருக்கட்டும், அந்த கதாபாத்திரங்கள் பேசின விதமாக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு அற்புதமான தேர்வு.